என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களே உங்களுக்கான ஒரு அறிவிப்பு இது அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடைகள் நவீனமயமாகிறதா? ஏற்கனவே கடந்த வருஷம் இதே டைமுக்கு நம்ம 1000 ரூபாய் வாங்கலை, பட் இந்த முறை நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பும் பாமாயிலும் மே மாதம் வந்து வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதுக்கு நிறைய விதமான புகார்கள் எழுந்து வந்தது. இந்த இரு பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்பட்டதாக அரசல் புரசலாக ஒரு சில செய்திகள் வெளியாகின. கடந்த மே மாதமும் பருப்பு பாமாயில் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து மே மாதம் பருப்பு பாமாயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காதவர்கள், ஓகேங்களா, அனைத்து விதமான நபர்களும் இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகிக்கப்படவில்லை எனவும் ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளை, ஓகேங்களா, நிறைவேற்றும் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழிவகை செய்யுமாறு தரமற்ற துவரம் பருப்பை அனுப்பிய நிறுவனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தி வந்த சூழ்நிலையிலே தங்கு தடை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 1.5 நிமிஷம் பார்த்தது முக்கியம் இல்லை. இப்போ அடுத்த 1.5 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக நாடாளுமன்றத்துடைய தேர்தலை ஒட்டி, ஓகேங்களா, டெண்டர் கோருவதில் தாமதம் ஏற்பட்டு, உண்மை ரியாலிட்டி அதுதான். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக துவரம் பருப்பு அப்படின்றது டிலே பண்ணி தரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு இருக்கிறது. நண்பர்களே, என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டுகள் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக இது தேவைப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த துவரம் பருப்பு வாங்குவது பற்றியாக இருந்தாலும் சரி, அல்லது பாமாயில் வாங்குவதாக பற்றி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் அவர்களுக்கு பொருந்தக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட்டு மந்தில் நீங்கள் யாருன்னா பொருள் வாங்கலாம், ஜூன் 1 10ஆம் தேதிக்குள்ளே பொருட்கள் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கலாம், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டோக்கன் ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க, இதை எடுத்துகிட்டு வந்து அடுத்த மந்த் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ப்ரொசீஜர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.